ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், கொஞ்சம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாய்ஸ் வந்து இப்படி தான் வந்து இருக்கும். கொஞ்ச நேரம் தான் பேசுவேன். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கேளுங்க ப்ளீஸ். ஆக்சுவலாக என்னென்னா, எனக்கு ஒரு 2-3 டேஸில் வந்து நல்ல தொண்டை வலி, த்ரோட் நல்ல இன்ஃபெக்ஷன் ஆகிருந்துச்சு. அன்றைக்கி நான் கம்யூனிட்டி போஸ்ட் கூட போட்டிருந்திருப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் கொடுத்த எபிசோட்ஸுமே தொண்டை வலியோடு தான் வந்து கொடுத்தேன். பிகாஸ் எனக்கு அப்போ வந்து வாய்ஸ் நல்லா இருந்துச்சு, தொண்டை மட்டும் தான் ரொம்ப பெயினாக இருந்துச்சு. இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு எபிசோடு வந்து கொடுத்தேன். பட் என்னாச்சு அப்படின்னா, நேற்றுலேருந்து வாய்ஸுமே வந்து என்னால் கொடுக்க முடியல. வாய்ஸ் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டு பேசவே வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது வார்த்தைகள் வந்துட்டு வெளியில் வர்றதுக்கே வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வெறும் காற்று தான் வருது அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ இந்த வாய்ஸோடு நான் எபிசோட் வந்து மேக் பண்ணேன்னா சத்தியமாக நல்லா இருக்காது. பிகாஸ் டயலாக் தான் வந்துட்டு எபிசோடில் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கு வாய்ஸ் ரொம்பவே வந்து முக்கியம். அதுவே எனக்கு வந்துட்டு சரியில்லை சுத்தமாக. ஸோ அதனால தான் வந்துட்டு இன்றைக்கி என்னால் எபிசோட் வந்து கொடுக்க முடியலை. இன்றைக்கி நெஞ்சம் பேசுதே மட்டும் இல்லைங்க, மனம் விரும்புதேவும் வந்து வராது. பிகாஸ் வந்து வாய்ஸ் வந்து தான் சொல்கிற மாதிரி காற்று மட்டும்தான் வருது. அதனால் வந்துட்டு இன்றைக்கி எபிசோட் வந்து வராது. ஸோ வந்துட்டு என்னென்னா, எதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறீங்க, ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டுருந்துருக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு வந்து தோணும். நான் ஆல்ரெடி போட்ட கம்யூனிட்டி போஸ்ட்டே வந்து எவ்வளோ பேருக்கு கன்வே ஆகியிருக்குன்னு எனக்கு தெரியலைங்க. பிகாஸ் லைக்ஸ் கம்மியாக இருந்துச்சு, கமெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் தான் வந்து பண்ணுறீங்க. ஸோ நிறைய பேருக்கு கம்யூனிட்டி போஸ்ட் காட்டலையோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எனக்கு தோணுச்சு. அதனால தான் சரி, ஓகே, ஒரு குட்டியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டோன்னா நம்ம ரெகுலர் ஆடியன்ஸ் பார்ப்பீங்க, ஏன் வந்து வீடியோ வரலைங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனால் வந்து ஒரே ரீசனை மறுபடியும் சொன்னோன்னா சில பேர் நம்புவீங்க, சில பேர் வந்து நம்ப மாட்டீங்க. அதனால நான் ஒரு சின்ன வீடியோவாக வந்து மேக் பண்ணி வந்து போட்டேன். ஸோ இதே வாய்ஸோடு நான் கொடுத்தேன் அப்படின்னா அதை விட மோசமான எபிசோட் வேறு எதுவுமே வந்து இருக்காது. ஸோ கண்டிப்பாக வந்து வாய்ஸ் வந்து கொஞ்சம் சரியாகி த்ரோட் பெயின் இருந்தால் கூட எனக்கு பரவாயில்ல, அதோடு நான் கொடுத்துருவேன். வாய்ஸ் கொஞ்சம் சரியானா வந்து போதும், சரியானுச்சுன்னா கூட நான் வந்துட்டு வீடியோ வந்து மேக் பண்ணிவிடுவேன். ஸோ லாஸ்ட்டு கொடுத்த 2 எபிசோட் கூட த்ரோட் பெயினோட தான் வந்து கொடுத்துருப்பேன். இன்றைக்குமே த்ரோட் பெயின் மட்டும் இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக எபிசோட் வந்து நான் கொடுத்துருந்துருப்பேன். பட் என்னென்னா, எனக்கு வாய்ஸ் வரலை, வார்த்தைகள் வரலை. ஸோ என்னால் இதோட எபிசோட் வந்து மேக் பண்ண முடியாதுங்க. பட் வந்து என்னென்னா, சரியாகிடும் அப்படின்னு நம்பிக்கை வந்து இருக்குது. ஸோ சரியாயிடுச்சுன்னா வந்துட்டு நாளைக்கு வந்து நான் எபிசோட் கொடுக்குறேன். கொஞ்சம் சரியானா கூட நான் கொடுத்துருவேன். இஃப் இன்கேஸ் நாளைக்கு கொடுக்குற எபிசோடில் வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மனம் விரும்புது, நெஞ்சம் பேச ரெண்டுமே வராது. நாளைக்கு 2 எபிசோடுமே கொடுக்குறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக எல்லோரும் புரிஞ்சுப்பீங்கன்னு வந்து நினைக்கிறேன். கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க. உங்களை நான் எபிசோடில் வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.